அதுதான் அவர்கள் அடிக்கடி மாறி மாறி மத்திய அமைச்சர்களுக்கு வந்து செல்கிறார்கள். ஆனால் மாநிலத்தில் இருக்கின்ற பிரச்சனையை உணர்ந்து அதற்கு தீர்வு காண்பது என்றால் இல்லை. அது தெளிவாக தெரிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கின்ற பொழுது, தமிழக மீனவர்கள் பாதிக்கின்ற பொழுது அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய நிலைப்பாடு. ஆக இப்படி தேசிய கட்சிகள்லாம் இன்றைக்கு மாநிலத்தை புறக்கணிக்கின்ற காரணத்தினால்தான், மாநில உரிமைகள் பறிக்கப்படுகின்ற காரணத்தில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து விலகி தனித்து போட்டியிடுகின்றது. நீங்க சொன்னது இப்ப இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படல. இன்னொன்னு தொடர்ச்சியாக தமிழகத்தை பாஜக புறக்கணித்து வருது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் தொடர்ச்சியாக நிலை வருது. இந்த நிலையில ஒரு 8 முறை தேர்தலுக்காக மட்டும் இப்ப மோடி அவர்கள் வந்திருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க நான் சொன்ன, அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து சென்றதனால் எந்த பயனும் கிடையாது. நாடாளுமன்ற தேர்தல் முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் பல பேர் தமிழகத்துக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் ஏற்கனவே தமிழகத்துக்கு வந்து சென்ற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு மத்திய அமைச்சரும் தங்கள் துறையில் ஏதாவது ஒரு திட்டத்தை எங்கே துவக்கி வைத்து சென்றிருந்தால் உண்மையிலேயே தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றது. அதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வாக்குகளை மட்டும் குறிவைத்து இன்றைக்கு வருகின்றது, வேதனை அளிக்கின்றது. இதனால் எந்த நன்மையும் தமிழகத்துக்கு கிடைக்கப் போவதில்லை. அதோடு இன்றைக்கு இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்றது. அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கின்றது. இப்பொழுது மட்டுமில்லை, காங்கிரஸ் ஆட்சி இருக்கின்ற பொழுதும் இதே நிலைதான் தொடர்ந்தது. இன்றைக்கு மத்தியிலே யார் ஆண்டாலும் அவருடைய ஆட்சி இருக்கின்ற மாநிலத்திற்கு தாராளமாக நிதியை அளிக்கின்றார்கள். எதிர்க்கட்சி ஆளுகின்ற மாநிலத்திற்கு மாற்றான் தாய் பிள்ளைகளைப் போல வஞ்சிக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நிலவரம்.